ஃபைன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், S25 அல்ட்ராவோட ரிவ்யூவை நான் எப்போவோ சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்ற மாதிரி. ஆனால் ரொம்பவே டிலே ஆகிட்டு இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், S25 அல்ட்ராவை ஒரு S23 அல்ட்ரா யூஸராக இருந்து பார்க்குறப்ப எப்படி இருந்ததுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்னென்னா, நீங்கள் நிறைய S25 அல்ட்ரா லான்ச் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறப்போ ப்ராக்டிக்கலாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் இருந்தது. ப்ளஸ் வந்து இன்னுமே சில சேஞ்சஸ்லாம் கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பரான ஒரு டிவைஸாக இருந்திருக்குன்றத ரெண்டுத்தையுமே இங்கே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே குயிக்கான ஒரு வீடியோ தான் இருக்கும் போது ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். S25 அல்ட்ராவோட முதல் மிகப்பெரிய ப்ராக்டிக்கலான விஷயமா நான் என்ன பார்த்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான S24 அல்ட்ரா இல்லை S23 அல்ட்ராலேருந்து அதோட வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 20 கிராம்ஸ் கிட்ட உங்களுக்கு S23 அல்ட்ரா S24 அல்ட்ராவை விட ரொம்பவே லெஸ்ஸான ஒரு மொபைலாக இருந்தது. அதை நீங்கள் S23 அல்ட்ரா இல்லை S24 அல்ட்ராவில் இருந்து அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த டிவைஸை ஹோல்ட் பண்ணுறப்போ சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆஸ் எ S23 அல்ட்ரா யூஸராக இருந்து அந்த டிவைஸ் என் கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப இருந்த ஃபீல் வந்து வேற லெவலில் இருந்தது. நல்லாவே வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பரான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயமா நான் இம்மிடியட்டாக நோட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் என்னெல்லாம் இருந்தோ அதுதான். பட் ஒரு சில சேஞ்சஸோட என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு S24 அல்ட்ராலையுமே உங்களுக்கு ஃபிளாட் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னா இன்னுமே வந்து பெசல்ஸை ரொம்பவே மினிமல் பண்ணதுனால உங்களுக்கு 6.9 இன்ச்க்கான குவாட் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கிடைக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான LTPO டெக்னாலஜியோட வருது. 1 to 120 ஹெர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்குமே உங்களுக்கு S24 அல்ட்ராலையுமே இருந்து இதில் இன்னுமே பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைய வரைக்கும் சொல்கிறேன், டிஸ்பிளேல இந்த S25 அல்ட்ரா மட்டும் நான் சொல்லலை, என்னோட மொபைலான S23 அல்ட்ராலையுமே கூட லாஸ்ட் ஒரு 5 to 6 மந்த்ஸாக என்னோட மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு S23 அல்ட்ரா தெரியும், லைட்டாக கர்வ் வரும். அதுலேயுமே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸே பண்ணாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டிஸ்பிளேல சின்னதாக ஒரு கீரல் கூட இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் விழவே இல்லை. ஸோ அப்படின்னா S25 அல்ட்ராவோட ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி S23 அல்ட்ரா விட பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல. அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து அதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 மந்த்ஸில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே அந்த டிவைஸ்லையுமே விழலை. அதே மாதிரி நான் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் சரி டெம்பர் கிளாஸும் சரி நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேங்களா? என்னோட S23 அல்ட்ராவும் சரி S25 அல்ட்ராவும் சரி ரெண்டு டிவைஸுமே டைரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குமோ அந்த ஆல்ரெடி ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீனை பிரிச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மொபைலையுமே. ஸோ அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கீரல் கூட விழலை. ஓகேவா? அதுக்கப்புறமா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் இம்மிடியட் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. S25 அல்ட்ராவோட டிஸ்பிளே சூப்பர் பிரைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கம்பேர்டு டு S23 அல்ட்ரா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ. இந்த விஷயம் நான் இமீடியட்டாக ப்ராக்டிக்கல் யூசேஜில் நான் நோட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இது எல்லாமே அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு அப்டேட்டாக தெரியுது. பட் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப் டிராகனோட 8Elite சிப்செட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹானஸ்ட்டாக சொல்லியே ஆகணும், டே டு டே யூசேஜில் நான் S23 அல்ட்ராவும் யூஸ் பண்ணுறேன், S25 அல்ட்ராலையுமே யூஸ் பண்ணுறதுல செம்ம ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு S25 அல்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கு S23 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Agent 2, பட் இருந்தாலுமே அந்த ப்ராசஸரோட கேப்பபிலிட்டி என்னன்றது வந்து S25 அல்ட்ரா டிவைஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் ஆகட்டும், டிவைஸே வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்டனாக இருக்குது. இதே என்னோட S23 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தராக அந்த பட்டரி ஸ்மூத் மாதிரி ரொம்ப வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணும். பட் இதே உங்களுக்கு வந்து ஸ்னாப்பியாக நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது S25 அல்ட்ராவில் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. நான் கேமிங் டெஸ்ட் பண்ணல, ஆனால் நான் எடுக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே மொபைல் ஆப் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ணுறேன். VNன்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான். அப்போ நான் இம்போர்ட் பண்ணுறப்ப 4K வீடியோஸ் எல்லாமே என்னோட S23 அல்ட்ரா ஆகட்டும் இல்லை S25 அல்ட்ரா ரெண்டுத்துலையுமே நான் வந்து அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். அப்போ பார்க்குறப்ப S25 அல்ட்ராவில் இன்னுமே வந்து ஃபாஸ்டராக இருக்குது பிகாஸ் ஆஃப் த Snapdragon 8Elite சிப்செட்னால. ஸோ சிப்செட் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் S25 அல்ட்ராவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்னாப்பி அண்ட் ரெஸ்பான்சிவாக சூப்பரான ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் S23 அல்ட்ராவை கம்பேர் பண்ணுறப்ப S25 அல்ட்ரா. ஓகேங்களா? இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். அடுத்த மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாசிட்டிவாக நான் என்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோவோட குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆப்பிளில் வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து சாம்சங் வந்து வீடியோவில் வந்து டச் பண்ணல, நியர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பட்
இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக போயிருந்தாங்க. அண்ட் S25 அல்ட்ரால ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும். மேபி அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்லாம் ஓவர்டேக் பண்ணவுமே சான்ஸ் இருக்குது. ஏன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, வீடியோ பிரைட்டாகவும் இருக்குது, செம்மையாக நோட் பண்ணா. இனிஷியலாக வாங்கினவனே நோட் பண்ண ஒரு முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்குது, வீடியோட அவுட்புட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. S23 அல்ட்ராலாம் S24 அல்ட்ராலாம் கம்பேர் பண்ணுறப்போ S25 அல்ட்ராவில். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், கேமரா ஒரு சில ஷார்ட்ஸ் எனக்கு S23 அல்ட்ராலே பெட்டராக இருந்தது, இன்னுமே சில அப்டேட்ஸ்லாம் வந்தால் ஸ்டேபிள் ஆச்சுன்னா இன்னும் பக்காவாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு S23 S24 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் ஆகுது. இதில் என்ன உங்களுக்கு அடிஷனல் என்னன்னா அல்ட்ரா வைடுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு லென்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேமரா பொறுத்த வரைக்கும். வீடியோ டிபார்ட்மெண்ட் வந்து நெயில் பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸை விட தாறுமாறான ஒரு அவுட்புட் வருது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் மிகப்பெரிய பாசிட்டிவ் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோட சாஃப்ட்வேர். இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. One UI 7 ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி லான்ச் ஆன S23 அல்ட்ரால இருந்த One UI 6 ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாவா. இன்னைக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்கின் என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட One UI தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். எல்லா விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களால் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை வந்து ஐகான்ஸ் மேலே ஐகான் பிளேஸ் பண்ணுறதாகட்டும், விஜெட்ஸ் எந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், விஜெட்ஸ் மேலே ஐகான் பிளேஸ் பண்ணுறதாகட்டும், எல்லா விதமான கஸ்டமைசேஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அது மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் சாஃப்ட்வேர் நம்ம பேசும்போதே உங்களுக்கு இந்த S25 அல்ட்ராவுமே உங்களுக்கு 7 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் வருது OS அப்டேட்டோட. அப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்கள் இந்த இயர் தான் லான்ச் ஆச்சு, நெக்ஸ்ட் இயர் நான் மெயினாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ போன அமேசான் நம்மளே கூட ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், நல்ல ஒரு டீல் இருக்குது. S24 அல்ட்ரா யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க, 85,000 வந்து செம்ம ஒர்த்தான டீல் சொல்லியிருப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரியில் உங்களுக்கு சாம்சங்கோட S26 அல்ட்ரா லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண S25 அல்ட்ரா நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சேலில் இந்த மாதிரி ஒரு 80,000 85,000 வந்ததுன்னா செம்ம டீலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு 7 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம S23 அல்ட்ராவை ரெக்கமெண்ட் பண்ணாததுக்கு ஒரே ரீசன் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்னால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லா விதமான பாசிட்டிவ்ஸ் நம்ம இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் யூசேஜில் நான் சொன்னது எல்லாமே ஓகேவா, நோட் பண்ணது ஓகேவா, எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். இன்னுமே என்னெல்லாம் பெட்டர் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் S23 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண ஒரு டிவைஸ். ஓகேங்களா? S25 அல்ட்ரா வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. பட் ஆனால் ஏன் நான் அதை பெஞ்ச் மார்க்கான டிவைஸ் சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா சாம்சங் இன்னுமே ஒரு சில விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒர்க் அவுட்டோட கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிறது அந்த ஒரு டிவைஸாக தான் இருக்கும். அது S26 இல்லை S27 எனக்கு தெரியல, இல்லை அப்கமிங்கில் எந்த ஒரு லைன் அப்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அது அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக நோட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒரு 10,000 15,000க்கான ஒரு டிவைஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணப்போ கூட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஒரு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்கிறப்போ எனக்கு சார்ஜிங் வந்து ரொம்பவே குயிக்காக ஏறிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இன்னுமே 45 வாட்க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்னுமே பெட்டர் பண்ணணும். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கல் ரியல் டைம் யூசேஜில் சொல்கிறது நான் ஃபீல் பண்ணது. ஓகேவா? அட்லீஸ்ட் 65 to 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக சாம்சங் கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு அடுத்த விஷயமா நான் பார்த்தது என்னன்னா இப்போ உங்களுக்கு இந்த சிலிகான் கார்பன் பேட்டரிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா உங்களால் ஸ்லிம்மான மொபைல்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6000 mAh இல்லை 7000 mAh கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம S23 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராக்கான டிவைஸ் உங்களுக்கு S Pen எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக 6000 mAh அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனில் கொடுத்தாங்கன்னா இன்னுமே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெஸ்ஸாக இருக்குது. 15 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது இந்த S25 அல்ட்ராலையுமே. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இந்த OnePlusலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. அட்லீஸ்ட் சாம்சங் அந்த ஒரு 50 வாட்க்கான சப்போர்ட் ஆச்சும் தரணும் ஒயர்லெஸ்ல. மெயினான ஒரு நெகட்டிவ் நான் நோட் பண்ணது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவைஸ் எல்லாத்துலேயுமே IP68க்கான ரேட்டிங் இருக்குது. ஓகேவா? 1.5 மீட்டர் வரைக்கும் உங்களால் 30 minutes டிவைஸ் வந்து எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, கிளைம் பண்ணியிருப்பாங்க அஃபிஷியலாக கம்பெனி சைடில் இருந்து. ஆனால் ஒரு விஷயத்தில் சாம்சங் வந்து ரொம்பவே கடுப்பேற்றிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன், ஆக்வா டச். அதாவது இந்த ஷியோமி இந்த மாதிரியான மொபைல்லாம் கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மோட்டார்லாம் கூட ஆக்வா டச்ன்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிஸ்பிளேல வந்து தண்ணி பட்டாலுமே உங்களோட டச் வந்து ஒர்க் ஆகுன்ற மாதிரி. ஆனால் இந்த சாம்சங் சீரீஸில் S சீரீஸில் பார்த்தீங்கன்னா டச் எங்கேயாச்சும் தண்ணி எங்கேயாச்சும் ஒரு ட்ராப் இருந்தால் கூட உங்களுக்கு டச் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றது மிகப்பெரிய நெகட்டிவாக நான் நோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றின அவேர்னஸ் இருக்கா இல்லையான்றதும் எனக்கு ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆக்வா டச் இல்லாதது ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, சாம்சங் டிவைசஸில் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ப்ராப்பராக இல்லாததை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப கடுப்பேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங்கோட S சீரீஸில். ஓகேவா?
ஸோ அதை கண்டிப்பாக வந்து சாம்சங் அப்கமிங் ஜென்ரேஷனில் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். எஸ், ஒரு S23 அல்ட்ரா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணதுன்னா அந்த டைமுக்கு அது ஓகே. பட் ஆனால் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ் வரைக்குமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு, ஆக்வா டச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை எல்லாமே கொண்டு வந்துட்டு சாம்சங் இல்லை இதையும் தாண்டி ஏதாவது ஒரு புதுவிதமான அப்டேட்டோட நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்கன்னா வந்து சாம்சங் டிவைஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அல்ட்ரா டிவைஸை பொறுத்த வரைக்கும் குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே இதெல்லாம் பண்ணால் இன்னும் அந்த அல்ட்ரான்ற ஒரு நேம் வந்து இன்னுமே வந்து வேற லெவலில் வந்து ஒரு ரீச் இருக்கும் தான் என்னோட ஒரு தாட்டு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணப்போ நோட் பண்ணியிருந்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா S Penனோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுவுமே ஒரு நெகட்டிவ் தான். நான் இதை பற்றி ப்ரீவியஸாக போட்ட S25 அல்ட்ராவா S23 அல்ட்ரா யூஸராக இருந்து பார்க்குறப்ப அப்படின்னு அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் கிளியராக. அதில் நீங்கள் பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை. ஸோ அதுவுமே நெகட்டிவாக நாங்கள் சொல்கிறேன். ஸோ நானுமே S26 அல்ட்ராக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் சாம்சங் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்து இந்த வாட்டி வந்து கொண்டு வர போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் இதை தவிர வேறு ஏதாவது விஷயங்களும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தெரியுமா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.